ஐயா காமராசரை என்ன சொல்றாரு? விச பற்கள்ங்கிறாரு. சாதி மீது நாடு அமையலாம், மதத்தின் மீது நாடு அமையலாம், மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் என்று எனக்கு பிடிக்குது ஒருத்தனை அப்படின்னா ஆக ஓகோன்னு புகழ்வார். பிடிக்கல அப்படின்னா வான அளவை விமர்சிச்சு தள்ளுவார். அவர் அந்த காலத்து சவுக்கு சங்கர். திமுக தடை பண்ணும் பேசிய பெரியார் இவரா? நாங்கள் தான் அறிவை புகட்டினோம், நாங்கள் தான் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பரப்புரை செய்யப்படுது. பெரியார் இல்லைன்னா நீங்கள்லாம் படிச்சிருக்க முடியுமா? பெரியார் இல்லைன்னா நீங்கள்லாம் பேச முடியுமா? பெரியார் இல்லைன்னா நீங்கள் நடமாட முடியுமா? அப்படின்னு எல்லாத்தையும் ஒருமைப்படுத்துகிறாங்க. பெரியாரை பொறுத்த வரைக்கும், பெரியார் ஈவரா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தத்துவவாதி அல்ல, ஒரு தான் தோன்றி ஒரு தன்முனைப்புவாதி. தனக்கு பிடிக்குது ஒருத்தனை அப்படின்னா ஆக ஓகோன்னு புகழ்வார். பிடிக்கல அப்படின்னா வான அளவை விமர்சிச்சு தள்ளுவார். அவர் அந்த காலத்து சவுக்கு சங்கர். காங்கிரஸ் இருக்காரு ஐயா பெரியார் இவர. அப்ப தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறார். ஏன்னா கல் இருக்கிறாங்க, கல் இருக்கக்கூடாதுன்னு தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறேங்க. வடநாட்டில் ஈச்ச மரத்தில் கல் இருக்கணும், ஈச்ச மரத்துக்கு ஒரு பயன்பாடு இல்லை, அதெல்லாம் வெட்டி சாய்ச்சான். ஆனால் தென்னைக்கு முதன்மை பயன்பாடு கல் இல்லை, ஆனால் வெட்டி சாய்ச்சார். இது எப்போ? காங்கிரஸ் இருக்கிறப்ப. அதே பெரியார் ஈவரா சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகம் என்று வந்த பிறகு நிலைப்பாட்டை மாத்துறாரு. தங்கை சொன்னது போல மதுவிலக்கு தூய்மைவாதம். ஒருவனை மனைவியோடு உறவு கொள்ளாதே என்று சொல்வது எப்படியோ அதே போல மது குடிக்கக்கூடாது என்று சொல்வதும். அதே போல மொழி போராட்டத்தில் பெரியார் இல்லைன்னா என்ன ஆகும்? பெரியார் தாங்க தொடங்கி வச்சாருமா. மொழி போராட்டத்தில் பெரியார் தொடங்கி வைக்கவில்லை, மாறாக பங்கெடுத்தார். அதுவும் எப்போது? 30களில். ஆனால் 60 நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் இவரா பங்கேற்றார்னா பங்கேற்கல. ஏன் பங்கேற்கல? ஏன்னா 60 மொழி போராட்டத்தில் இந்த மொழி போராட்டத்துக்கு பின்புலத்தை வந்தது திமுக. இந்த போராட்டத்தின் விளைவாக பயன்பெற போறது திமுக. அப்ப திமுக பயன்பெறக்கூடாதுங்கிறதுனால மொழி போரை முழுக்க முழுக்க எதிர்த்தவர் பெரியார் ஈவரா. அன்னைக்கு போராடிகளை, இந்த காவாடிகளை, இந்த காளிகளை சுட்டுக்குள்ளாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கீழப்பழு சின்னசாமி உயிரிகம் பண்ணாரு. இதே விடுதலை இதல்ல ஈவரா எழுதினாரு. கீழப்பழு சின்னசாமி கடன் தொல்லையால செத்து போனா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கீழப்பழு சின்னசாமியின் சாதியை குறிப்பிட்டு விடுதலை இதழ் எழுதினவர் இதே ஈவரா. அதுவும் வரலாறு தான். அவர் வரலாற்றை 30, 60 பிரிக்கலாம். 30ல் ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போனோன்னா கம்யூனிஸ்ட தாக்கம். நாட்டுக்கு வந்தவொடனே எல்லாருக்கும் ரஷ்யான்னு பேர் வைக்கிறார், ரஷ்யானே பேர் வச்சிடறாரு. இது எப்ப? 30ல். அப்ப என்ன சொல்றாரு? கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க, கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்கை கேளுங்க. இது 30ல். 60ல் அவர் என்ன சொல்றாரு? கிடைக்கிற கூலியை வாங்கிக்கிட்டு வேலை செய்யுங்க, கூலி உயர்வெல்லாம் கேட்கக்கூடாது. இது 60ல். ஏன்னா கம்யூனிசம் தீர்த்து போயிடுது 30 ஆண்டு காலத்தில். தொடக்கத்தில் திருக்குறளை கடுமையாக சாடுறாரு. 49ல் அண்ணா திமுக தொடங்கிய பிறகு காப்பியங்களை இலக்கியங்களை பேசி திமுக வளர்ந்து வரும் தெரிஞ்ச உடனே திருக்குறள் மாநாட்டில் இதே ஈவரா பங்கெடுக்கிறார். ஆனால் இறப்பிற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 69ல் அதே ஈவரா எத்தனை காலத்துக்கு திருக்குறளை கட்டி கொண்டு அழிவிங்கன்னு கேட்கிறார். எல்லாமே மாறுபாடு தான். இஸ்லாமிய வெறுப்புன்னு தம்பி சொன்னார்ல, எதுக்கு தெரியுமா அந்த வெறுப்பு? முதல்ல 30களில் பேசுறாரு, இன அழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்து, இது 30. ஆனா 60ல் நிலைப்பாட்டை மாத்திட்டாரு. உனக்கு இங்க என்னடா வேலை? நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ. ஏன்? காயிதே மில்லத் அண்ணாவோட போயிட்டாரு. காயிதே மில்லத் மீதான கோபத்தின் வெளிப்பாடாக திமுக போயிட்டாங்கிறதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் அன்னைக்கு வசைபாடியவர் இதே பெரியார் இவர். எல்லா நிலைப்பாடுமே அப்படிதான். 1957ல் இன்னைக்கு கொண்டாடுறாங்கல்ல நவம்பர் 26 பெரியார் இயக்கங்கள் சாதி ஒழிப்பு மாவீரர் நாள். அந்த நாளில் கேட்டால் சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எரிச்சோம். 1957ல் 2000 பேர் சிறைக்கு போனோம்.
அங்க உயிர் போச்சு, மிகப்பெரிய ஈகம்ங்கிறாங்க. அது உண்மைதான். 57 சாதிய பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை அன்னைக்கு திராவிடர் கழகம் அன்றைக்கு எரித்தது. ஆனா அண்ணா வெற்றி பெறாரு. அண்ணா தலைமையிலான திமுக கொஞ்சம் கொஞ்சமா சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாங்க. அந்த சமயத்தில் திராவிட கழகத்தின் விலகி எல்லாரும் திமுக போறாங்க. அப்ப திமுக போற சமயத்தில் 66 தீர்ப்பு போடுது. சாதிய பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை யார் யார் எரிச்சாங்களோ அவங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னு. என்ன சொல்லணும்? பெரியாரு இந்த ஈவேரா அப்படிலாம் ஏற்க முடியாதுங்க. சாதிய பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை அவங்க நியாயமாக தான் எரிச்சாங்கன்னு பேசணும்ல. ஐயா ஈவேரா சொல்றாங்க, இதை உள்ளாட்சியோடு நிறுத்திடாதீங்க, பார்லமெண்டத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் விரிவுபடுத்துங்க, ஒரு போயிடக்கூடாது. யாரு? அதுவும் ஈவேரா. அப்ப தனக்கு பிடிச்சா புகழ்வார், பிடிக்கலன்னா வசப்பாடுவார். 30களில் ஐயா காமராசரை என்ன சொல்றாரு? விஷப்பற்கள்ங்கிறாரு. 8 விஷப்பற்கள், 8 விஷப்பற்கள் 6 விஷப்பற்கள் உதிர்ந்து விழுந்து விட்டது, இன்னும் 2 இருக்கு. அந்த 2ல ஒன்னு காமராசங்கிறார். காமராசை விஷப்பல்னாரு. காமராசர் முதலமைச்சர். முதலமைச்சரான பிறகு காமராசரை ஆதரிக்கிறார். காமராசர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பெரியார் ஈவேரா எப்போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறார்னா 49 தொடங்கி 67 வரைக்கும் திமுக தொடங்கப்பட்டு ஆச்சரியார்த்தம் அமர்ற வரைக்கும் கண்ணீர் துளி கட்சிங்கிறார். கண்ணீர் துளி கட்சி, அந்த கட்சியை தடை பண்ணுங்கிறார். ஆனா 67 ஆட்சியை பிடித்த அண்ணா இதே திருச்சிக்கு பெரியார் ஈவேரா பார்த்து, அண்ணா கருணாநிதி போன்றவங்க இந்த ஆட்சியே உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் இருந்த அகந்த கபடியே நீர்த்து போய் கண்ணீர் துளி கட்சி என்று பேசியவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறாரு. முதல்ல அந்த திமுக தடை பண்ணும் பேசிய பெரியார் ஈவேரா அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த திமுகவை இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் பேசுறார். இப்படி முன்னுக்கு பின் முரண். அது என்ன விளக்கம் சொல்றாங்க? நீங்க பெரியாரோட பேச்சை போட்டு கேட்டீங்கன்னா 2 ஆண்டு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குங்க. அவர் 93 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அப்ப இந்த காலத்தில் மாற்றம் வரத்தானே செய்யும் நிலைப்பாடுகள்ங்கிற மாற்றம் வரலாம். மாமதி சொல்றாங்க, மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதுங்கிறாங்க. நிலைப்பாடு மாறலாம், கோட்பாடும் மாறலாம். எப்படி மாறலாம்? தன்னலம் சாராது பொதுநலம் சார்ந்து மாறணும். வாசிப்பின் வாயிலாக, கால அனுபவத்தின் வாயிலாக, சிந்தனை முதிர்ச்சியின் வாயிலாக, பட்டறிவின் வாயிலாக ஒரு மாற்றம் பொது நோக்கத்தோடு ஏற்பட்டால் அந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது. ஆனா ஈவேரா கிட்ட ஏற்பட்ட அத்தனை மாற்றமும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. அதை கடந்து பெரியாருக்கு மொழி மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா, அவருக்கு இயல்பாகவே ஒரு உணர்ச்சி, தாழ் உணர்ச்சி. ஆங்கிலத்தில் இன்செக்யூரிட்டிம்பாங்கல்ல, தான் தமிழர் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பண்றாரு? வடிவேல் சொல்வார்ல, நான் குடிக்காத ஊர்ல ஒருத்தன் குடிக்க கூடாதுடா, கடையை போட்டுறான்னு. அந்த மாதிரி நான் தமிழ்தான் இல்லாத இடத்துல ஒருத்தன் தமிழா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றாரு? நீ தமிழன் சொல்லாத, தமிழன் சொன்னா பாப்பா நானும் தமிழன் சொல்லிடுவேன். இது எங்க? இது ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல அவரே சொல்றாரு, பார்ப்பனரையும் தமிழங்கிறார். பார்ப்பனரையும் தமிழன் அவரே சொல்றாரு இன்னொரு இடத்துல. ஏன்னா அவ்வளவு முரண்பாடு. அவர் எவ்வளவு ஒரு மோசடி பேர்வழிங்கிறதுக்கு சான்று என்னன்னா, அவர் பேசாரு, ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சது யாரு? யார் வந்தா? தியாகராயர் தெலுங்கர் வந்தாரு, மாதவன் நாயர் மலையாளி வந்தாரு, கன்னடக்காரன் நான் வந்தேன், எந்த தமிழன் வந்தான்னு கேட்கிறாரு. என் அன்பு சொந்தங்களே, நீதி கட்சியை தொடங்குற போது நீதி கட்சியில ஈவேரா இல்ல. நீதி கட்சியை தொடங்கினது யாரு? இந்த தியாகராயர், அவர் பேர்லாம் தினகர். அதே போல மாதவன் நாயர். இந்த தியாகராயர் தெலுங்கர், மாதவன் நாயர் மலையாளி. இந்த தியாகராயருக்கும் மாதவன் நாயருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்க 2 பேரையும் பேச வச்சு சமாதானப்படுத்தி இந்த நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமிட்டது நடேசாங்கிற பச்சை தமிழர். அந்த நடேசாங்கிற வரலாற்றை மூடி மறைக்கிறார் பெரியார் ஈவேரா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டுங்கிற முழக்கத்தை வைக்கிறோம். நாம இன்னைக்கு மட்டும் ஏமாத்தப்படல, அன்னைக்கே ஏமாத்தப்பட்டோம். நீதி கட்சி 1920 ஆட்சியை பிடிக்குது. ஆட்சியை பிடிக்கிற சமயத்தில் மாதவன் நாயர் இறந்து போயிட்டாரு. தியாகராயர் நான் பதவியேற்க விரும்பலன்ட்டாரு. அப்ப யாரை பதவியேற்க வச்சிருக்கணும்? முதலமைச்சரா? முதலமைச்சரா பதவியேற்க வேண்டியவர் நடேசனார். ஆனா நடேசனார் விட்டுட்டு சுப்பராயல் ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கரை முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர். அதுக்கு பிறகு அடுத்த அமைச்சரவையில்
பனகல் அரசங்கிற தெலுங்கரை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர். கடைசி வரைக்கும் நடேசனாரால முதலமைச்சராக முடியல, அமைச்சராக முடியல. கடைசியில் அவரே பொறுப்பை கேட்டாரு. கடைசியில் 1923 தேர்தலில் போட்டி போடக்கூட நடேசனாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதுதான் சத்தியம். அன்னைக்கே ஏமாத்தி முடிச்சிட்டேன். நீதி கட்சியில் பெரியார் இவரை இல்லை, அவர் வேற இயக்கத்தை பண்ணிக்கிறாரு. தொடக்கத்தில் 30களில் மொழிப்பாடத்தில் பங்கு கொண்டு பெல்லார் சிலையில் கிடப்ப நீதி கட்சியை பழைய விலைக்கு பெரியார்ட்ட விற்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நீதி கட்சி இருந்த முறை தெலுங்க நம்ம ஆள் யாரும் தேடுறான். இருக்காரு பெரியார், ஈவரா இருக்காரு, சிறையில் இருக்காரு. சிறையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு நீதி கட்சியை கொடுத்துட்றான். இதான் வரலாறு. அவன் நீதி கட்சி காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் மிக தெளிவாக இருக்கான். இதில் ஈவரா பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியியல் பார்வையே கிடையாது. அது குறித்தான எந்தவித அறிவும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒரே மொழி தாங்க, இதெல்லாம் வட்டார வழக்குங்கிறார். வட்டார வழக்குன்னு வாத்துக்கு வச்சுக்குவோம். வட்டார வழக்கு உச்சரிப்பு மாறுபடும், எழுத்தொடிவுமா மாறுபடும். அவ்வளவுதான் பெரியாரோட பார்வை. அவருக்கு தேசம், தேசியனம், தாயகம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும்? சாதி மீது நாடு அமையலாம், மதத்தின் மீது நாடு அமையலாம், மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் என்று கேட்டவர் ஈவரா. அவர் செஞ்ச பாதகங்கள் கொஞ்சம் நஞ்சமா? கீழ்வன்மணி படுகொலை இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். இதே ஈவராவோட பேச்சை பார்க்குறப்ப ஒரு இடத்துல ஈவரா பேசுறப்ப சொல்றாரு, சாதிய ஒழிக்க அக்கிரகாரத்தை உடைச்சு நொறுக்கி, அக்கிரகாரத்தை கொளுத்தி 1000 பார்ப்பனர்களை அந்த தீயிலே போட்டால் சாதி ஒழியுமாயின் நீங்கள் என் செய்வீர்கள் கேட்கிறாரு. யாரு? கட்சிக்காரன்ட்ட. அவன் என்ன சொல்றான்? குத்துவோம் கொல்லுவோம்ங்கிறான். அப்ப சாதிய ஒழிக்க அக்கிரகாரத்தை கொளுத்தி அதில் பார்ப்பனர்கள் தூக்கி போடுவோங்கிறார். இவ்வளவு சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஈவரா அவர்கள் உண்மையிலே எரிச்சு கொண்டான்ல கீழ்மணியில, அங்க யார் பக்கம் நின்னாரு? அன்றைக்கு சாதி ஒழிப்பை பேசியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி. எரித்து கொலை செய்யப்பட்ட 44 பேர்ல பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சி. எரித்து கொண்டது நெல் உற்பத்தியாளர் சங்கம், பண்ணையாளர் சங்கம், காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை கண்டிக்காம, அதை சாடாம அவர் யாரை சாடினார் என்றால் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சாடினார். வெண்மணி, கீழ்வெண்மணி, மேல் வெண்மணி, கீழ்வெண்மணி இருக்கு. அந்த வெண்மணியோட திராவிட கழக தலைவர் வந்து கோ ராமசாமி. அவரோட இல்ல திருமணம் யார் தலைமை நடந்துச்சு தெரியுமா? இதே இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில். வாழ்நாள் முழுமைக்கும் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட இயக்கம் திராவிட கழகம் என்றால், சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட நீங்கள் பெயருக்கு பின்னோட்டாக கோபாலகிருஷ்ணன் நாயுடுன்னு பேருக்கு படி சாதி வச்சிருக்கிற அவர் தலைமையில் இல்ல திருமணத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பாலக்குறிச்சிங்கிற இடத்துல இதே கோபாலகிருஷ்ணன் நாயுடுவும் பெரியார் ஈவராவும் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரே மேடையை. நாம கேள்வி எழுப்புறோம் இல்லை, எதுக்காக அன்னைக்கு ஈவரா அப்படி பேசினார்? கீழ்வன்மையில எந்த நிலைப்பாட்டு எடுத்தார்? எதுக்கு இஸ்லாமிய மக்களை வசதி பண்ணாரு? இவ்வளவு தூட்டான்னு கேட்கிற தொலைக்காட்சி வாரத்தில் கேட்கிறப்ப இந்த பக்கம் ஐயா தியாகு, இந்த பக்கம் சுகுணாதிவாகர் ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா உருட்டிக்கிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் எடுத்து நீட்டினவன 2 பேரும் அமைதி ஆயிட்டாங்க. பதில் இல்லை.